முதல்வர் விஜய் நடித்த ஜனநாயகன் எப்போ ரிலீஸ்? அடிதூள் அப்டேட்டை வெளியிட்ட தயாரிப்பாளர். தமிழ் திரையுலகில் பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ள ஜனநாயகன் திரைப்படத்தின் வெளியீடு குறித்து அப்படத்தின் தயாரிப்பாளர் KV நாராயணா முக்கிய தகவல்களை பகிர்ந்துள்ளார். படக்குழு பல மாதங்களாக திரைப்படத்தை வெளியிட தயாராக இருந்தாலும் மத்திய திரைப்பட தணிக்கை குழுவான CBFC வழங்க வேண்டிய இறுதி சான்றிதழ் இன்னும் கிடைக்காததால் வெளியீடு தள்ளிப்போயுள்ளது. ஜனநாயகன் திரைப்படம் 2025 டிசம்பரிலேயே CBFCக்கு அனுப்பப்பட்டதாக தெரிவித்தார். தணிக்கை குழு படம் பார்த்த பிறகு UA 16+ சான்றிதழ் வழங்கப்படும் என கூறியிருந்தது. ஆனால் அதிகாரப்பூர்வ சான்றிதழ் வரும் நேரத்தில் திடீரென நடைமுறை நிறுத்தப்பட்டதாக அவர் கூறினார். படத்துக்கு எதிராக ஒரு புகார் வந்துள்ளதாக மின்னஞ்சல் மூலம் தயாரிப்பு நிறுவனத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து படம் மறுபரிசீலனைக்கு குழுவுக்கு அனுப்பப்பட்டது. வெளியீட்டுக்கு முன்பே இப்படியான புகார் எழுந்தது படக்குழுவுக்கு அதிர்ச்சி அளித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். பின்னர் நீதிமன்றத்தை அணுகிய தயாரிப்பு தரப்பு படம் வெளியாவதற்கு முன் வெளிப்புற புகார்களுக்கு இடமில்லை என்று வாதிட்டது. விசாரணையின் போது முதலில் படத்தை அனுமதிக்க ஒப்புதல் அளித்த பரிசோதனை குழு உறுப்பினரே பின்னர் எதிர்ப்பு தெரிவித்தது தெரியவந்ததாகவும் கூறப்பட்டது. இதனால் படத்தின் சான்றிதழ் நடைமுறை நீண்டு போனது. இதற்கிடையில் விஜய் தமிழக முதலமைச்சராக பதவியேற்றிருப்பது படத்தின் மீதான கவனத்தை மேலும் அதிகரித்துள்ளதாக நாராயணா தெரிவித்தார். ரசிகர்கள் தளபதி விஜய் என்ற பெயருக்கு பதிலாக தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் என தலைப்பில் குறிப்பிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளதாக அவர் சிரிப்புடன் பகிர்ந்தார். தற்போது தணிக்கை பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாகவும் CBFC-உடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். அனைத்தும் திட்டமிட்டபடி சென்றால் இன்னும் 2 வாரங்களுக்குள் படம் திரையரங்குகளில் வெளியாகும் என்ற நம்பிக்கையையும் அவர் வெளியிட்டார். முதலில் ஜனவரி 9ஆம் தேதி வெளியாக திட்டமிடப்பட்டிருந்த ஜனநாயகன் தணிக்கை சிக்கலால் வெளியீட்டை தவறவிட்டது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் படம் இணையத்தில் கசிந்த சம்பவமும் படக்குழுவுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்தில் ஒரு ஃப்ரீலான்ஸ் அசிஸ்டன்ட் எடிட்டர் உள்ளிட்ட சிலரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் தமிழ் சினிமாவில் மீண்டும் டிஜிட்டல் திருட்டு பிரச்சனையை முன்வைத்துள்ளது. பல சவால்களை சந்தித்திருந்தாலும் ஜனநாயகன் திரைப்படத்தை விரைவில் ரசிகர்களிடம் கொண்டு சேர்ப்பதே எங்கள் ஒரே நோக்கம் என்று தயாரிப்பாளர் நாராயணா உறுதியுடன் தெரிவித்துள்ளார். NTTVக்கு அளித்த பேட்டியில் இவர் இதனை கூறியுள்ளார்.